ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போறது சீர்காழி சட்டைநாதர் கோவில். சீர்காழிங்கிறது தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு ஊர். ஆக்சுவலா நான் மயிலாடுதுறைக்கு தான் ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன். எனக்கு சின்ன வயசுல நான் அந்த சட்டைநாதர் கோவிலுக்கு போயிருந்த விஷயம் ஞாபகம் இருந்தது. எனக்கு அது ஒரு மாதிரி வேகா பல விஷயங்கள், நான் அந்த கோவிலை பார்த்து ரசிச்ச விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இருந்தது. அதனால நான் சீர்காழிக்கு சட்டைநாதர் கோவிலுக்கு போய் பார்த்தேன். அப்பப்பா, ஸ்டன்னிங். ஆக்சுவலா நம்மளுடைய இந்து மத கோவில்கள் எல்லாமே ஒன்னொன்னு ஒவ்வொரு விஷயத்துல சிக்னிஃபிகண்டா இருக்கும். சில கோவில்கள் கட்டிடக்கலை ஆர்கிடெக்சர்ல ரொம்ப சிறப்பா இருக்கும். சில கோவில்கள் சிற்பக்கலையில ஸ்கல்ப்சர்ல ரொம்ப அழகா இருக்கும். சில கோவில்கள் புராண கதை ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த சட்டைநாதர் கோவில்ல நான் 3 விஷயத்தையும் ரொம்ப என்ஜாய் பண்ணினேன். முதல்ல சட்டைநாதர் கோவில் பில்டிங் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். அந்த ஆர்கிடெக்சரல் கலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படின்னா, கோவில்கள் பொதுவா ஒரு ஃப்ளோர்ல தானே இருக்கும், தரைத்தளத்துல தான் இருக்கும். இந்த கோவில் எப்படி தெரியுமா, 3 ஃப்ளோர்னு சொல்ல முடியாது. தரைத்தளம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், 2 ஃப்ளோர்ல இருக்கு இந்த சட்டைநாதர் கோவில். முதல்ல கீழ்த்தளத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவர் பேரு பிரம்மபுரீஸ்வரர். இது நம்ம யூஸ்வலா சிவன் கோவில்கள்ல பார்ப்போம் இல்லையா, லிங்க வடிவத்துல இருக்கார், லிங்க மூர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தரைத்தளத்துக்கு பேரு பூமி அப்படின்னு சொல்லப்படுறது. சரி, அப்புறம் நம்ம சைட்ல இருக்கிற படி வழியா மேல ஏறி போனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அங்க இருக்கிறவர் பேரு தோணியப்பர். அது கைலாயம் அப்படின்னு சொல்றாங்க. கைலாயம் அப்படின்னா எப்படி இருப்பா, சிவனும் பார்வதியும் இணைஞ்சு உட்கார்ந்து இருக்கிற உருவமா குரு மூர்த்தமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதோட சுத்தி நிறைய தேவர்கள் அந்த மாதிரி சிலைகள் இருக்கு. அடுத்து மறுபடியும் சைட்ல இருக்கிற படி வழியா நம்ம மேல ஏறி போனோம்னா அங்க இருக்கிறவர் தான் சட்டைநாதர். அந்த சட்டைநாதரை நம்ம நேரடியா பார்க்க முடியாது, அவருக்குன்னு ஒரு தனி சன்னதி இல்ல. ஒரு ஸ்கொயர் ஓப்பனிங் இருக்கு, அது வழியா எட்டி நம்ம கொஞ்சம் எம்பி தான் பார்க்கவே முடியும் அந்த சுவாமிய. அவர் கொஞ்சம் உக்கிரமா கோபமான நின்ற கோலத்துல தெற்கு திசை நோக்கி பார்த்த கோலத்துல இருப்பார். இப்ப நம்ம 3 தளங்களை பத்தி நான் சொல்லிட்டேன். கீழ்த்தளத்துல இருக்கிறவர் பிரம்மபுரீஸ்வரர். அதுக்கான பெயர் காரணம் என்ன தெரியுமா, பிரம்மா படைப்பு தொழில தான் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சிவன் கிட்ட வேண்டினதுனால அங்க அவருக்கு பேரு பிரம்மபுரீஸ்வரர். அங்கேயே கிரவுண்ட் ஃப்ளோர்லயே அம்பாள் திரிபுர சுந்தரி ஸ்திரநாயகி, அந்த அம்பாளோட சந்நிதி தனியா இருக்கு. அதை தவிர கீழ்ப்பகுதியில தரைத்தளத்துல திருஞான சம்பந்தருக்கான ஒரு தனி சன்னதி இருக்கு, ஒரு பெரிய குளம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சன்னதி இருக்கு, அவர் பேரு முத்து சட்டைநாதர். இப்ப மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவர் தோணியப்பர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. தோணியப்பர், தோணினா போட். ஒவ்வொரு யுகத்தோடைய முடிவுலையும் அழிவு ஏற்பட்டிருக்கு. பிரளய காலம்னு பேரு, எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. அப்போ ஒரு தண்ணி பிரவாகம், வெள்ளம், மழை அந்த மாதிரி இருந்து உலகம் அழிஞ்சு மறுபடியும் அடுத்த யுகம் உருவாகி இருக்குன்னு நம்ம இந்து மதப்படி சொல்லப்படுறது. அப்படி ஒரு யுக முடிவுல பிரளயம் வந்தபோது ஊர் முழுவதும் தண்ணியால நிரம்பி அழியும் போது சிவன் பிரணவ மந்திரத்தை தோணி மாதிரி எடுத்துட்டு, போட்டு மாதிரி எடுத்துக்கொண்டு இந்த சீர்காழிக்கு உலகத்தை காத்திருக்கார். அதனால இவருக்கு தோணியப்பர் அப்படின்னு பேரு. இப்படியும் ஒரு புராண கதை அங்க சொல்லப்படுறது. இன்னொரு புராண கதை என்னன்னா, அந்த பிரளய நேரத்துல சீர்காழி மட்டும் அழியாம தோணி மாதிரி தண்ணி மேல மிதந்து கொண்டு இருந்ததாம். அதனால அதுக்கு தோணிபுரம்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு ஒரு புராண கதை இருக்கு அங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோமா, இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு போறோம். அங்க சட்டைநாதர்னு சொன்னேன் இல்லையா, இவர் சங்கம மூர்த்தி. அப்படின்னா சிவனும் விஷ்ணுவும் சங்கமமா இருக்கிற மூர்த்தி. இதுக்கான புராண கதை என்னன்னா, மகாபலியுடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து வந்ததும்
அவர்கிட்ட ராஜா கிட்ட தானமா நிலம் கேட்கிறார். உடனே இந்த குள்ள உருவம், வாமன உருவம்னா குள்ள உருவம், அதை பார்த்துட்டு மகாபலி ரொம்ப ஈஸியா உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கோ, ஏன் அப்படின்னு சொல்ற, எனக்கு 3 அடி நிலம் வேணும், 3 அடி நிலம் தானே, தாராளமா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு மகாபலி. அதனால விஷ்ணு வந்தது, அந்த அவதாரம் எடுத்ததனுடைய நோக்கம் என்னன்னா மகாபலியுடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக. அவர் என்ன பண்றார், முதல் அடியால இந்த மண்ணுலகம் முழுவதையும் அளந்துடுறார். அடுத்தது 2வது அடி, 2வது அடியால விண்ணுலகம் முழுவதையும் அளந்துடுற. இப்போ 3வது அடி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால தன்னுடைய காலை எடுத்து மகாபலி தலை மேல வைக்கிறார். இப்படி அவனுக்கு ஆணவம் அழிஞ்சு போறது. இப்படி ஒரு புராண கதை இருக்கு. மகாபலியோட ஆணவத்தை அடக்கினதுக்கு அப்புறம் விஷ்ணுக்கு கொஞ்சம் ஒரு கர்வம் வந்திருக்கு. அவருடைய அகங்காரத்தை போக்குறதுக்காக சிவன் அவரை மார்புல அடிச்சு பூமிக்கு தள்ளிடுற. உடனே மகாலட்சுமி சிவன் கிட்ட மாங்கல்ய பிச்சை தரணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அதனால சிவன் அவருக்கு அருள் புரிந்து உயிர்த்து எழ வைக்கிறார். விஷ்ணுவும் தன்னுடைய அகங்காரத்தை தொலைத்து சிவன் கிட்ட மன்னிப்பு கேட்டதோட தன்னோட எலும்பையும் தோலையும் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சிவன் கிட்ட. சிவனும் அதை அக்செப்ட் பண்ணி அவருடைய எலும்பை எடுத்து தன்னுடைய கதையாகவும் அவருடைய தோலை எடுத்து தன்னுடைய உடம்பு மேல, தோல் மேல சட்டை மாதிரி அவர் அணிந்து கொண்டிருக்கிறார். இதனாலதான் இவருக்கு சட்டையப்பர், சட்டைநாதர் அப்படின்னு பேரு. அங்க சட்டையப்பர் இருக்கார் இல்லையா, அந்த இடத்துக்கு பேரு ஆகாயம்னு சொல்லப்படுறது. கொஞ்சம் கோபமா இருப்பார். இப்ப நம்ம 3 இடங்கள்ல இருக்கிற சுவாமிய பார்த்துட்டோம். கீழ்த்தளம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்தது நம்ம கீழே வரோம். குளத்தங்கரையில திருஞான சம்பந்தர் சன்னதி அமைஞ்சிருக்கு. இதுக்கு ஒரு கதை அங்க சொல்லப்படுறது. திருஞான சம்பந்தரை பத்தி நமக்கெல்லாம் தெரியும். இவர் 63 நாயன்மார்கள்ல முதன்மையாக கருதப்படுறார். இந்த கதை என்னன்னா, திருஞான சம்பந்தருடைய அப்பா பேரு சிவபாத ஹிருதயர். இவர் ஒரு நாள் சின்ன குழந்தையான திருஞான, அவர் பேரு சம்பந்தர்னு பேரு, சம்பந்தரை கூட்டிட்டு குளத்தங்கரைக்கு வந்திருக்கார். குழந்தைய குளத்தங்கரையில படிக்கட்டுல உட்காத்தி வச்சுட்டு குளிக்க போயிருக்கார். குளிச்சு மூங்கி எழுந்து அவர் குளிச்சு கொண்டிருக்கும் போது இவருக்கு பசி ஏற்பட்டிருக்கு. சம்பந்தருக்கு, சம்பந்தர் அழுதுருக்கார். அந்த அழுத குரல் அப்பாவுக்கு கேட்கல, ஆனா சிவனுக்கு கேட்டிருக்கு. சிவன் என்ன பண்ற, பார்வதியை கூப்பிட்டு குழந்தை அழறது, நீ போய் உன்னுடைய முலைப்பாலை கொடுத்து அந்த குழந்தையினுடைய அழுகைய சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லி அனுப்புற. பார்வதியும் உடனே கீழே வந்து குழந்தைய தன் கையால தூக்கி கிண்ணத்துல தன்னுடைய முலைப்பாலை எடுத்து அவருக்கு ஊட்டின உடனே குழந்தை பசி ஆறி அழுகைய நிறுத்திடுறது. பார்வதி அங்கிருந்து மறைந்து விடுகிறார். அப்பா குளித்துக் கொண்டிருந்த சிவபாத ஹிருதயர் எழுந்து வந்து பார்க்கும்போது இந்த குழந்தையோட வாயில கொஞ்சம் ஒரு சொட்டு பால் இருக்கு. அந்த பாலை பார்த்துட்டு அவர் கேட்கிறார், குழந்தைகிட்ட யார் கொடுத்தது பால் அப்படின்னு கேட்கிறார். குழந்தை சொல்றது அம்மையப்பன் அப்படின்னு. இவருக்கு புரியல. அதனால அவர் கேட்கிறார், யாருப்பா கொடுத்தது உனக்கு அப்படின்னு கொஞ்சம் கோபமா கேட்கிறார். அப்பவும் அவர் அம்மையப்பன் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய கோபத்தினால அவர் கேட்கிறார், என்ன யார் கொடுத்தது உனக்கு, இங்க வந்து யார் கொடுத்த பாலை குடிச்ச நீ அப்படின்னு கேட்ட உடனே இந்த சம்பந்தர் தோளுடைய செவியன் அப்படின்னு ஆரம்பிக்கிற தேவார பாடலை பாடி சிவனும் பார்வதியும் எனக்கு பால் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த அப்பாவுக்கு சொல்ற. அப்பா உண்மை உணர்ந்து ஒரு மலைச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஞான சம்பந்தர், அந்த ஞானப்பால் குடித்த குழந்தை ஞான சம்பந்தர் அப்படின்னு பெயர் பெற்றது. அதுக்கப்புறம் அவரே திருஞான சம்பந்தரா ஆயிருக்கார். அந்த திருஞான சம்பந்தருக்கான கோவில் சீர்காழியில அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சன்னதி இருக்கு, முத்து சட்டைநாதர். நம்ம மேல செகண்ட் ஃப்ளோர்ல சட்டைநாதர் பார்த்தோம். அவர் உக்ர கோலத்துல இருப்பாரு, அதாவது கோபமான கோலத்துல இருப்பாருன்னு. இப்போ இங்க இருக்கிற முத்து சட்டைநாதர்
அனுகிரக கோலத்துல இருக்க. மேல சட்டையப்பரை பார்த்துட்டு இந்த அனுகிரக கோலத்துல இருக்கிற முத்து சட்டையப்பரை வழிபடுறது இங்க வழக்கமா இருக்கு. இந்த கோவில் சொன்னேன் இல்லையா, இந்த ஆர்கிடெக்சர் ரொம்ப அழகா இருக்கும்னு மாடி ஏறி ஏறி போகணும்னு இந்த மாதிரி கோவில்களுக்கு பேரு மாட கோவில்கள்னு பேரு. அப்படின்னா எப்படி தெரியுமா, ஒவ்வொரு கர்ப்ப கிரகத்துக்கு மேல மேல கர்ப்ப கிரகம் இருக்கிற மாதிரி கட்டப்பட்டிருக்கு. நீங்க போயிருக்கீங்களா சீர்காழிக்கு? வேற என்னெல்லாம் கோவில்கள் இருக்கு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மயிலாடுதுறையில இருந்து சீர்காழி 20 கிலோமீட்டர் தூரமும், சிதம்பரத்துல இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்கு. சீர்காழியில இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துல வீராணம் ஏரி இருக்கு. வீராணம்ங்கிறது வீரநாராயண ஏரி. நம்ம பொன்னியின் செல்வன்ல கல்கி எழுதியிருப்பார் இல்லையா, அந்த ஏரி. அது ஒரு கடல் மாதிரி பரந்த ஏரி இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல வேற ஒரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் பாய் பாய்.